டிவி அமர்த்திட்டு தூங்க வாடா. ஈஸ்மா, இன்னைக்கு தான் பரீட்சையும் முடிஞ்சிருக்கு, அப்பாவும் இல்லை, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வரேன், நீங்கள் போய் படுங்கம்மா. ஏம்மா, 2 பேரும் கீழே படுங்க. அந்த கழுவு சொன்னா கேட்காது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, 2 பேரும் கீழே படுங்க. ஒரு நாள் அவ படுக்கட்டும்டா, எவ்வளோ கீழே படுறா நீ? அம்மா, பைக் சவுண்டு கேட்கு, அப்பா வந்துட்டாருன்னு போய் பாரு. அவர் வேற வந்துட்டாரா என்னமோ? அது யாரோ பைக்கு போகுதுடா. காலையில தான் வருவாரு. நான் போய் படுக்கேன். இல்லை கார்த்தி, நீ சொவாலையே தூங்குறியாடா? நானும் பாப்பாவும் மேலே படுத்துக்கிடுதான். அஸ்கு புஸ்கு, நான் அங்கே தான் வருவேன். இந்த எருவமாடா கேட்கும். நம்ம போய் இவன்ட்ட பேசிட்டு இருக்கிறது போய் படுப்போம். தர பாப்போம் நடக்கிறது நடக்காதது நான் தான் மேலே வந்து படுப்பேன். உள்ள வந்து சத்தம் போடு, கை காலெல்லாம் முறிச்சு விடுதேன். அப்பா போன் கொடுத்துட்டு போயிருந்தா நல்லா இருக்கும். நம்மளுக்குன்னு ஒரு போன் இருக்கா? இப்படி உருண்டு படுத்துட்டு இருக்கிற, அவன் வந்து படுக்க போறான். நீ என் கூட கீழே வந்து படு. அவனுக்கு இந்த பெட் எழுதி வச்சிருக்கா, என்னால முடியாது, நான் இங்கதான் படுப்பேன். என் செல்ல மகள்ல, அம்மா கிட்ட வந்து படுமா. ஒரு வாரம் ஆச்சுல்ல அம்மா கிட்ட வந்து படுத்து. எனக்கும் உன்கிட்ட படுக்க ஆசையாதாம்மா இருக்கு. ஆனா இந்த பெட்டை அவனுக்கு விட்டு கொடுக்க எனக்கு மனசு இல்லை. கேட்டி, அவன் பையன்டி, மேல படுக்கட்டும், நீ ஏன் கூட வா. பையன்னா 2 கொம்பா இருக்கு. அவனும் உன் பிள்ளைதான், நானும் உன் பிள்ளைதான். இந்த 2 பேர்கிட்ட மல்லு கட்ட முடியுமா? ஜீவனை வாங்கன்னே 2 பேர் வந்திருக்கீங்க. ஜீவன்னா என்னம்மா? நீ எப்ப எங்களுக்கு கொடுத்த, நான் எப்ப அவங்ககிட்ட வாங்கினேன்? மூடிட்டு படுடி. நீங்க தான் படுக்க சொல்லிட்டீங்க. பிறகு என்ன கீழே இறங்க சொன்னா உன் மூஞ்சி அவ்வளவுதான் பேத்துருவேன். என்னடி வாய் ஓவரா இழுக்க? மூஞ்சில ஒரு இடி இடிச்சேன்னா அப்பா ஏண்டி இழுவுற? இப்போ ஒன்னு செஞ்சுட்டாங்க, திட்டு தானே செஞ்சேன், அடிக்கவா செஞ்சேன்? அப்பா இல்லைன்னு என்னை கொடுமைப்படுத்துறாங்க. வாய மூடுட்டி. வெளியில வந்துச்சு அவ்வளவுதான். உன் மகனையே நீ படுக்க சொல்லு, நான் போய் தெருவில் போய் படுக்கேன். வாய மூடிட்டு படுட்டேன். அதெல்லாம் ஒரு வாரம் அந்த கிழவி எப்படிதான் சமாளிச்சது? என்ன சமாளிக்க தெரிஞ்ச உங்க அம்மாவுக்கு என்ன சமாளிக்க தெரியாதா? பதில் பேசாதடி, பெசானிக்கு படு. ஒரு சத்தம் கேட்கா, நீதான் இந்த அடி வாய் அடிச்சுக்கிட்டு இருக்கிற. ஏய் தாய் கிழவி, என்னடி நைட்டு உளறிக்கிட்டு இருக்கிற? என்னதான் கொட்ட விடாம தூங்கு. அங்க உங்க அம்மா கொட்ட விடுதானா, இங்க நீ கொட்ட விட்டுட்டு இருக்கிற. சென்று தூங்க விடுதாளுகளா? கார்த்தி வந்துட்டானாடி? கார்த்தி வரல, கீர்த்தி வரல, நீ படு. அவன் வர்ற சவுண்டு கேட்டு நம்மளும் கண்ணை மூடி தூங்குவான். கவி அங்கே தூங்குனா நான் எங்கே தூங்க? வந்து படு போ. அம்மா, அவ படுத்திருக்கா, நான் எங்கே படுக்க? போய் ரோட்ல படு. அங்கிட்டு ஓரத்துல படு. கவி, ஏ கவி, நடிப்பு தூங்கலையா? நீ ரொம்ப ஏத்தி போட்டிட்டு இருக்க. பேர் சொல்லி கூப்பிடுறதுன்னா காலையில அப்பாட்ட சொல்லி கொடுத்துரும் பார்த்துக்கோ. சரிம்மா தூங்கு. தூங்கலையான்னு கேட்டது ஒரு குத்தமா? ஏய் கவி, அப்போ தூங்கலையா? ஒரு எத்தட்டா? நான் ஓரத்துலன்னு படுத்து கிடக்கேன், நீ வாட்டுக்கு படு, நான் இங்க படுத்திருக்கேன். அண்ணன் கூப்பிடுதா? அம்மா காலை மேல போடுதான் பாரு. ஆரம்பிச்சிட்டான்ல அவன் குசும்பு வேலைய. என்ன காலிங் பெல் அடிக்க சவுண்டு கேக்கு? அம்மா, மணி 11 தான் ஆகுது, காலிங் பெல்லும் ஒன்றும் அடிக்கலை, நீ தூங்கு. சரிடா. அம்மா, அப்பா இல்லாமல் தூக்கம் வர மாட்டேக்கோ? ஆமாடா, அவர் கொரட்டை சவுண்ட் இல்லாம எனக்கு தூக்கம் கேட்க தர மாட்டேக்கு. ஆமா, நீ கொட்ட விட மாட்ட. நீ அப்பாவை பத்தி சொல்லு. அவரை சொன்னானே இவளுக்கு பாசம் பொத்துட்டு வருது. எதை சொன்னாலும் தெளிவாக சொல்கிறது கிடையாது, தூக்கத்தில் நல்லா வவ வவ வாங்கடிது.
சொல்லிட்டு ரெண்டு என்ன உசு உசு உசுன்னுகிட்டு இருக்கு. மணி 6 ஆயிடுச்சு, இன்னி அவரை காணோம். செல்லங்க ரெண்டும் எப்படி தூங்குதுங்க, தங்க குட்டிங்க, தங்க பிள்ளைங்க, செல்லம். உம்மா. சரி தூங்கு தூங்கு. என்னம்மா நான் எத்திட்டேனா? இல்லடா, என்னடா தூக்கத்துல கீழே விழுந்துட்டா? அப்படியே அவளை அங்கேயே படுக்க வைங்க, மேலே இருந்தால் திரும்ப கீழே விழுந்துருவா. தூப்பா எப்பா, அங்க இருந்து இங்க தூத்துட்டு வரவே இடுப்பெல்லாம் வலிக்கு. இவருக்கு போன் பண்ணி வரும்போதே 1 கிலோ கறி எடுத்து வர சொல்லுவான். இன்னைக்கு ரம்ஜானு பிரியாணி செய்ய சொன்னாங்க. கைக்கு சவுண்டு கேக்கு வந்துட்டாரோல, இனி போச்சேன்னா காட்டு கத்து கத்துவாரே. என்னடி அப்படி முழிக்க, தூக்கத்தில் இருக்கியா? இல்லைங்க, இப்பதான் போன் பண்ணணும்னு நினைச்சேன், அதுங்களே வந்துட்டீங்க. ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன். இல்லைங்க, இன்னைக்கு ரம்ஜானு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லியிருக்கானா, பிரியாணி செஞ்சு தரணுமா. சரி, நான் ஃபோன் பண்ணி கடைக்காரனை 1 கிலோ கோழிக்கறியை கொடுத்து விட சொல்லுதேன். சரிங்க. 1 கிலோ போதுமில்லடி, பொரிக்கிறதுக்கு தனியாக கொடுக்க சொல்லவா? ஆமாங்க, கவிக்கு பொரிச்சாதான் பிடிக்கும். அது பிரியாணியில் போட்டால் உரைக்கி அப்படின்பா. பொரிச்சு கொஞ்சம் காரம் கம்மியாக பொரிச்சு கொடுத்து அவள் சாப்பிட்டுக்கிடுவா. சரி, நான் அப்படியே சொல்கிறேன். இல்லைன்னா அப்படியே போய் வாங்கிட்டு வரேன். சரி இருங்க, நான் காப்பி போட்டு தரேன், அதுக்கப்புறம் போங்க. நான் வரும்போது இப்போ தான் கடையில் குடிச்சிட்டு வந்தேன், நான் போய் வாங்கிட்டு வரேன். பிள்ளை என்ன பண்ணுறாங்க? 2 தூங்குறாங்கங்க. நான் போய் வாங்கிட்டு வரேன். காலையிலே திட்டுவாங்கன்னு நினச்சேன், நல்ல வேலை அந்த பையனை எழுப்பி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரம் வர சொல்லுவோம். முதல்ல போய் காப்பியை குடிப்பான், அப்போ தான் தெளிவு வரும்.